Yeah. How many movies can you talk like that? அழகா ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொன்னீங்க சார். நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் பாடிலி ப்ரிப்பரேஷன். பட் இதுல வந்து இன்னொன்று ரஞ்சித் சார் கிரியேட் பண்ணது சார், மக்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இந்த லைவ் சவுண்ட் சிங் சவுண்ட்னு சொல்றீங்களா, எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம்னா நீங்க ஷூட் பண்ணிடுவீங்க, நேராக அது டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும், சார் அங்கே பேசிடுவாரு, மேம் அங்கே பேசிடுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மக்களுக்கு எளிதாக புரியுறீங்க. ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்டரி திங் தான் ஆக்சுவலி. அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம், அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து டப்பிங்கில் மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்களில் நான் நிறைய ஒர்க் பண்ணுறப்ப என்னால் அது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீமேட்ச் பண்ணுற மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரிஜினல் மிஸ் ஆகிறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து இருந்துட்டு அந்த வேர்ல்டு வைட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து சிங் சவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ. ஆனால் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்ட்குள்ளே வந்து நம்மளால் இன்னும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு. அது காரணம் பட்ஜெட்னு ஒன்று. நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினச்சின்னா, ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ண போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து வேர்ல்டுக்குள்ளே போக போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து சவுண்டை தான் வந்து பேச போகிறாங்க, அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடுலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்டில் வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. அந்த கேரக்டர் வெளிப்படுறதும் அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்காக இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரியலாக அப்போயே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டப்பிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நான் தோணுது. என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது. இப்போ விருமாண்டிலெலாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் வந்து ஆனால் வந்து சவுண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறப்ப படத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன், சின்ன படம். இப்போ நான் ஒரு விக்டிம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன். அது வந்து ஒரு சின்ன படம் தான், அது 30 minutes படம். அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன், செம சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்ம சிங் சவுண்ட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கரெக்டான ஆக்டரில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்ல வந்து பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சிங் சவுண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணது தம்மம்ல செமையாக ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்ணுறப்போ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிங் சவுண்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து இவர் ரூபன் கிட்ட பேசுகிறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி அண்ட் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மாலிகாவுக்கு வந்து தமிழில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து இது பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நான் சொல்லிட்டேங்க. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக பேசணும். அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த